Hi friends, welcome back to Tamil Beauty TV. பொதுவா தலைமுடியை கேர் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறவங்க என்னெல்லாமோ ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேரோட மைண்ட் செட் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, செலவு ரொம்ப கம்மியா இருக்கு. இதை யூஸ் பண்றதுனால எப்படி நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர்லெஸ்ஸா விட்டுடுவாங்க. ஆனா உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, செலவு ரொம்ப கம்மியா இருக்கா இல்ல அதிகமா இருக்கா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நாம நம்மளோட தலைமுடிக்கு என்ன மாதிரியான பொருள் யூஸ் பண்றோம் அதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து என்கிட்ட பர்சனலாவும் சரி இல்ல கமெண்ட்லயும் கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க உங்களோட தலைக்கு வந்து என்ன யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்னோட ஹேருக்கு வந்து யூஸ் பண்றேன். அதில் ஒன்று தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நான் ஷேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதே சமயம் நல்ல ரிசல்ட் தரும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹேர் வாஷ் பவுடர் பற்றி தான். இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி என்னோட ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணுவேன். இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமாக செலவு பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். அதே சமயம் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ரிசல்ட் தரும். இப்போ நம்ம ரெடி பண்ண போகிற இந்த ஹேர் வாஷ் பவுடருக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நாலு பொருட்கள் தான் வேணும். அதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு. பச்சைப்பயிறு பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லார் வீட்லையுமே இருக்கும். ஸோ அந்த பச்சைப்பயிறுலேருந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறதுக்காக கொஞ்சமான குவான்டிட்டி எடுத்துருக்கிறேன். சப்போஸ் இதையே வந்து நீங்கள் ஒரு 1 மந்த்துக்கு ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இந்த பச்சைப்பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு தேவையான நிறைய விதமான சத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெயினான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து அந்த கிரே ஹேர் ப்ராப்ளம் வரும். அந்த கிரே ஹேர் ப்ராப்ளம் வராமல் தள்ளி போடுறதுக்கு இந்த பச்சைப்பயிறு வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிரில் வந்து ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நம்மளோட ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி. பச்சரிசி நம்மளோட ஹேருக்கு யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்மளோட ஹேரில் வரக்கூடிய அந்த பிரேக்கேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட ஹேருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹேரில் வந்து ரொம்ப அதிகமாக பிரேக்கேஜ் ஆகும். இதனால அவங்களோட ஹேர் டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பச்சரிசி தொடர்ந்து உங்களோட ஹேருக்கு யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஹேரில் இருக்கக்கூடிய அந்த டென்சிட்டி வந்து அதிகமாகும். உங்களோட ஹேர் பார்க்கறதுக்கும் ரொம்ப பளபளன்னு அழகாக தெரியும். அடுத்ததாக நான் எடுத்து வச்சிருக்கிற இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம். வெந்தயத்துலேருந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. வெந்தயம் நம்மளோட தலைக்கு யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட தலைக்கு வந்து ஒரு நேச்சுரல் கண்டிஷனர் மாதிரி இது வந்து ஆக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேரில் வந்து ரொம்ப அதிகப்படியாக சிக்கு விழும். அந்த சிக்கு விழுந்தது அப்படின்னாலே நமக்கு வந்து அதிகமாக ஹேர் ஃபால் ஆகும். ஸோ வெந்தயம் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட தலைமுடிக்கு வந்து ஒரு பளபளப்பை கொடுக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை மட்டுமே தலைக்கு வந்து ஹேர் பேக்காக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பெனிஃபிட் வந்து இந்த வெந்தயத்தில் இருக்குது. கடைசியாக நம்ம பார்க்க போகிற இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷியக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ஹேருக்கு யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கில் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஷியக்காவை நிறைய பேர் மறந்துட்டாங்க. உண்மையாகவே சொல்கிறேன், ஷியக்காய் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட தலைமுடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேரில் ஏற்படக்கூடிய நிறைய விதமான பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு இந்த ஷியக்காய் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம். இப்போ நான் எடுத்துருக்கிற குவான்டிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் குவான்டிட்டி தான் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் வந்து ஷேக்காக 50 கிராம் எடுத்திருக்கேன் அப்படின்னா பச்சைப்பயிறு, பச்சரிசி, அதுக்கப்புறம் வெந்தயம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் 50 கிராம் தான் எடுத்துருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு 1 மந்த்துக்கு நீங்கள் இப்போ ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான அளவுக்கு குவான்டிட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்னொரு விஷயம் இந்த பவுடரில் முக்கியமானது ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ பெயின் பிரச்சனை இருக்குது இல்லை உங்களோட தலையில் வந்து டேண்ட்ரஃப் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா இது கூடவே வந்து நீங்கள் சும்மா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான வேப்பிலையை வந்து சேர்த்துக்கோங்க. வேப்பிலை நம்மளோட தலைக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட தலையில் வந்து பெயின் பிரச்சனை போயிடும். அது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது சரியாயிடும். கூடவே வந்து உங்களோட ஸ்கேல்ப் வந்து இச்சிங்னஸ் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து சரி பண்ணிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த எல்லா பொருட்களையும் நீங்கள் வந்து நல்லா வெயிலில் காய வச்சுடுங்க. வெயிலில் காய வைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 வீக் நீங்கள் வந்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் நல்லா காய வச்சுருக்கிறத எடுத்து நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமான குவான்டிட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீட்லேயே உங்களோட மிக்ஸி ஜார்லேயே போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா நைஸாக பவுடர் மாதிரி நீங்கள் அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சாதம் வடித்த தண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. சாதம் வடித்த தண்ணி வந்து இன்றைக்குள்ளது யூஸ் பண்ணாமல் நேற்றுக்குள்ளது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நேற்றுக்குள்ளே சாதம் வடித்த தண்ணியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை சேர்த்துக்கலாம்.
இப்போ இந்த பவுடரை கட்டி இல்லாமல் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாதம் வடித்த தண்ணியில் அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத உங்களோட ஹேருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக உங்களோட தலையில் நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெய் வந்து நல்லெண்ணெயாக இருந்தால் இன்னும் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அந்த எண்ணெயை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட தலையில் தேய்ச்சிக்கோங்க. இந்த எண்ணெயும் ஒரு 2 மணி நேரம் ஊறுற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சியான உடம்பு அப்படின்னா நீங்கள் வந்து எண்ணெயை உங்களோட தலையில் ஊற வைக்கிற நேரத்தை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. 2 மணி நேரம் கழித்து நார்மலாக நீங்கள் உங்களோட ஹேரை எப்படி வாஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு எப்போ லீவ் கிடைக்குதோ, சண்டே ஒரு நாள் தான் உங்களுக்கு லீவ் அப்படின்னா சண்டே வந்து இந்த மாதிரி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களோட ஹேரை வாஷ் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களோட ஹேரில் ஆகக்கூடிய அந்த பிரேக்கேஜ் சரியாயிடும். கூடவே வந்து உங்களோட ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஹெல்த்தியாக வளருதை நீங்களே பார்க்க முடியும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த ஹேர் வாஷ் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட தலையில் வந்து கண்டிப்பாக நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணணும். நீங்கள் எண்ணெய் வைக்காமல் நம்ம டேரெக்டாக வந்து ஷேக் ஆகி உங்களோட ஹேருக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நினைக்கும் போது உங்களோட ஹேர் வந்து ரொம்ப அதிகமாக ட்ரை ஆகிடும். ஸோ எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. எந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா உடனே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற எந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's me Aruna. Bye.